ஹாய் ஃபுட்டீஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷலான விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்மியான சீஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கிரேசியான விஷயம் பாஸ்தா. அதை இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக எப்படி பண்ணி கொடுக்க போகிறோம் குழந்தைங்க இந்த காட்ட போகிறேன். அடுத்தது இந்த குழந்தைங்க தான் இன்னைக்கு ரெண்டாவது ஸ்பெஷலான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் டே முன்னிட்டு குழந்தைங்களோட சமைக்கிறது ஒரு பெரிய லவ் அண்ட் என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்தை பண்ண போறோம். பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம பாஸ்தா பண்ண போறோம். நான் உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முக்கியமாக பாஸ்தா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை. குழந்தைங்களுக்கு பெருசாக கலினரி சயின்ஸ் மாதிரி பயங்கரமாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் பார்த்த விஷயங்களை தான் சொல்ல போகிறேன். பாஸ்தா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? வா, உனக்கு பிடிக்குமா? நீ பாஸ்தா சைஸ் தான் இருக்க. பாஸ்தா பிடிக்குமா உனக்கு? வாவ், சரி, பாஸ்தா பிடிக்குமா உங்களுக்கு எல்லாருக்கும்? வாவ், சரி. இன்னைக்கு நம்ம பாஸ்தாவில் ரெண்டு விதமான பாஸ்தா இருக்கு. பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்கு. இங்கே இருக்கிற நிறைய குழந்தைங்க மாதிரி. ஆனால் ரெண்டே பாஸ்தா தான் ரொம்ப ஃபேவரெட், எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பாஸ்தாவும் ரெட் பாஸ்தாவும். ஸோ ஒயிட் பாஸ்தா பார்த்தீங்கன்னா க்ரீமி பாஸ்தா, சீஸ் பாஸ்தா. அது நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க, பயங்கர அடிக்ட் ஆகிடுவாங்க. டெம்டிங்காக இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு எப்படி வீட்டில் பண்ணணும்னு தெரியாது குழந்தைங்களுக்கு. ஸோ அதேமாதிரி டொமேட்டோ கன்கேஸில் பண்ணுவாங்க, ரெட் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. அந்த டொமேட்டோ கன்கேஸ பாஸ்தா டொமேட்டோவை பிளான்ச் பண்ணி எடுக்கிற டொமேட்டோ பியூரேலேருந்து பண்ணுற பாஸ்தா தான் ரெட் பாஸ்தா. பாஸ்தா நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னா இதை பிளான்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முக்கியமாக அந்த ஒயிட் சாஸ், க்ரீமி ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதும் நான் இன்றைக்கி இந்த குட்டீஸோட குழந்தைங்களோட பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச எம்மியான க்ரீமி பாஸ்தா, ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்தாவில் நிறைய விதமான பாஸ்தா இருக்குது. நம்ம இன்றைக்கி வச்சுருக்கிறது ஃபிசிலி பாஸ்தா. என்னது? வாவ், இட்ஸ் வெரி டேஸ்டி எம்மி பாஸ்தா. இதை ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். பிளான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? ஆரம்பிக்கலாமா? என்னடா எங்கேந்திரா வந்த? லைட்டர் பார்த்தீங்களா? எங்கே வச்சிருந்தானே லைட்டர்? எங்க பாஸ்தா பிளான்ச் பண்ணிட்டோம். முக்கியமா நம்ம க்ரீமி சாஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? க்ரீமி சாஸ். I'm adding butter. Now I'm using bay leaf. என்னதுடா? Bay leaf. Yes. பிரியாணி பிரியாணில இருக்கடா நீ. So I'm using cloves. கிராம்பு யூஸ் பண்றேன். ஓகே, cloves ஆட் பண்ணோம். நான் கொஞ்சமா fine chopped garlic ஆட் பண்ணிக்கிறேன். onions, roughly cut onions. நல்லா அந்த பட்டரோட ஃப்ளேவர் இருக்கு. இதை நான் நல்லா சாட்டே பண்ணுறேன். 3 spoons of மைதா. Right? Right. Thank you. பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதை நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஆனியன்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மைதா நல்லா குக் ஆகிடும் பட்டரில். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா going to use boiled milk. என்னது? Boiled milk. Yes, using the boiled milk for the sauce. பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமி ஒயிட் சாஸுக்கு ஒயிட் சாஸ் நல்லா மைதா போடுறதுனால கொதிக்கணும். கொதிச்சாதான் திக்கினிங் ஆகும். எஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட். என்ன சொல்லுவாங்க? பிஞ்ச் ஆஃப் சால்ட். எஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல்ல குட்டீஸ் தானே தெரிஞ்சுங்க, தப்பு கிடையாது. பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பவுடர்.
ஃப்ளேவர்லாம் சாப்பிட்ருக்கீங்க? அதில் இருக்கு பார்த்தியா, ரோஸ்மெரி, தைம், சில்லி ஃப்ளேக்ஸ், ரைட்? நல்ல ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தியா, அதுதான் ரோஸ்மெரி, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, சரியா? அண்ட் திஸ் இஸ் கால்ட் தைம். என்னது? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டி ஆயிடுச்சு. ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மேடிங் பட்டர் இந்த பீஸ் நல்ல வாசனை வருதா? இப்போ மேடிங் மஷ்ரூம்ஸ், நல்ல தின்லி ஸ்லைஸ்டு மஷ்ரூம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். மஷ்ரூம்ஸ் வந்து இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாத்தே பண்ணும்போது இதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் லூஸ் அவுட் ஆகும், ஓகேவா? இது நல்ல பட்டரில் குக் ஆகிறதுனால சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம ஆடிங் சம் கேப்சிகம். பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாஸ் வந்து மஷ்ரூம்ஸு கேப்சிகம் போட்டு நல்லா சாத்தே பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் எஸ் பாஸ்தா வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. என்னடா குடுத்துறா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எஸ் பாஸ்தா பண்ணுறோம். பிரிட்ஜி வாசனை பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஆட் பண்ணணும், க்ரீம் ஆட் பண்ணியாச்சு, பட்டர் ஆட் பண்ணியாச்சு, ஃப்ரெஷ் சீஸ் தான் வந்து ரொம்ப ஜூஸியாக லைட்டாக சால்ட்டியாக இருக்கும். ரொம்ப சுவை கொடுத்த விஷயம் சீஸ் தான். கொஞ்சமாக மேடிங் சில்லி ஃப்ளேக்ஸ், இட்ஸ் கால்ட் சீசனிங் சொல்லுவாங்க. என்னது? சீசனிங். கொஞ்சமாக நான் ரோஸ்மெரி ஆட் பண்ணுறேன். திஸ் இஸ் பேசில் லீவ்ஸ். வந்து ரெடி ஆயிடுச்சு. சீஸி பாஸ்தா ரொம்ப ஜூஸியாக இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, சாப்பிட்றியா? ஊட்டி விடுமா? வெரி ஹாட்.